வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தாங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சரி ஓகே வெளியே எங்கேயாவது போகணுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி கேட்டுட்டு இருந்தா. சரி எங்கே போகலாம் அப்படின்னு நம்ம திருச்சியை சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இது என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து 200 சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து 100 சொல்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்திங்க அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்து நமக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கு. ஒரு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்களே லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய கிளாஸ்மேட், எல்கேஜிலேருந்து நாங்கள் ஒன்றா படித்து என் கிளாஸ்மேட்டை நாங்கள் மீட் பண்ணியிருந்தேன், என்னோடய ஃப்ரெண்டு பானுவை. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா அந்த மீட் வந்து லாஸ்ட்டாக தான் மீட் பண்ணோம். கிளம்ப போகிறப்ப தான் அங்கே வந்து ஃபோட்டோஷூட்கான நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு எக்கு ஷெல்லுக்குள்ளே இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இது மாதிரிலாம். இங்கே உள்ளுக்குள்ள வந்து ஈமுக்கோழி, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ். ஒரு அமைதியாக இருக்கணும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே தாராளமாக போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணுங்க. பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைகள் வந்து நிறைய இறக்குமதி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட நேமை வந்து அங்கே போர்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது நேம் எழுதுறது மட்டும் இல்லாமல் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்னு சொல்லுவோம்ல, அந்த பேர்ட்ஸை பார்க்குறப்ப நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, இதோட பீக் வந்து நல்லா அழகாக இருக்குது, பூ மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதை அப்படியே மென்ஷன் பண்ணுற விதமாக போர்ட்லேயுமே எழுதியிருக்காங்க. இதோட லாங் நோஸு அது மாதிரி ஜஸ்ட் அது மாதிரி எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர் படிக்கும்போது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நேரில் அந்த பேர்டை பார்க்குறப்போ ஆமாம் கிளிமூக்கு அப்படின்னு இருக்குல்ல, பார்க்குறப்ப கிளிமூக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி இருக்குது சரிங்களா. இதெல்லாமே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம ஒரு பார்க்கில், எக்ஸிபிஷன் இது மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும்ல. அன்றாட லைஃப்பில் டெய்லியும் வந்து நம்ம காக்கா பார்க்குறோம், குருவி பார்க்குறோம். பட் இது மாதிரியெல்லாம் வந்தால் தானே கொஞ்சம் புதுசான பறவையெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியும். ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் வந்து சண்டே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக கூட்டங்க. லாஸ்ட் இன்னொன்று வந்துட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு 4-5 நாள் தானே இருக்குது. 4-5 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கும் 4-5 நாள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் கூட. இன்னொன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை, ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே கூட்டம் இருக்கும்ல, அந்த லோக்கலில் இருந்து வர கூட்டம் நிறைய இருக்கும்ல, அது மாதிரி நிறைய கூட்டம் இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இடையில கொஞ்சம் நவுந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லாயிருக்கு. அந்த ரஷ்லையுமே போய் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தனியாக இருந்தால் வெறுமையாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம கூட்டமாக பார்க்குறப்ப இன்னுமே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இருக்கிறத பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்று இதில் பாருங்கள், மூஞ்சி ஃபுல்லாக இதுக்கு முடிய அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேர்டு. ஒவ்வொரு பேர்டுமே வந்து பார்க்குறதுக்கு புதுசாக வித்தியாசமான பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் தனியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்ட்ஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பட்லாம் சரி போ, இதெல்லாம் பார்த்த மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் விட்டுட்டேன். கன்னியாஸ்திரி புறான்னு போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே தனியாக தான் விட்டு வச்சுருக்காங்க இந்த புறாவை. ஒரே ஒரு புறா மட்டும் தான் உள்ளே தனியாக இருக்குது சரிங்களா. அது மாதிரி ஷார்ட் ஃபேஸ் அப்படின்னு போட்டு சின்ன மூஞ்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஃபேஸ் பார்க்குறதுக்குமே அப்படி தான் இருக்குது. ஃபேஸ் மட்டும் குட்டியாக இருக்குது. பட் அதோடைய பாடி எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. அதோடைய அந்த வாய்க்கு கீழே அந்த தொண்டை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அடுத்து இது பாருங்களேன், இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, க்ரே கலரில் பார்க்க யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி பறவையெல்லாம் ஒரு சைடு, பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து நீட்டாக வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோழி இதெல்லாம் தான் கூட வச்சுருந்தாங்க சரிங்களா. அதையுமே வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய கோழி வித்தியாசமாக தெரியும் அப்படின்றதுக்காகவான்னு தெரியல. பட் அதெல்லாம் சில இடத்துல ஷூட் பண்ணேன், சில இடத்துல பண்ணாமலும் இருக்கேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில புறாக்கள்லாம் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதோடைய கழுத்து பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பறவைகள் மட்டும் கிட்டத்தட்ட நிறைய பறவைகள் வச்சுருக்காங்க. வித்தியாசமான பறவைகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன கேஜ் விட்டு வெளியே பார்க்க முடியாது, அதனால் கேஜுக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் இருக்குது. கேஜ் விட்டு வெளியே போனால் பறந்துடும்ல, அந்த மாதிரி கேஜுக்குள்ளேயே தான் பார்க்குற மாதிரி இருக்குது. வீடியோ ஷூட்டுக்காக கூட நம்ம வெளியில் தனியாக ஓப்பன் பண்ண முடியல.
பிகாஸ் அது பறந்து போச்சுன்னா கஷ்டம் தானே. ஸோ அதுக்காக என்ன பார்வைக்காக வச்சுருக்காங்க. எல்லாமே சாம்பிளுக்கு 1-2 தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கப்போ நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு அங்கங்கே வந்து ஃபீடு எல்லாமே அங்கேயே இருக்குது. தண்ணி வச்சுருக்காங்க, கூடவே ஃபீடுமே வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே. அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே வரலாம். நம்ம இந்த ஸ்பாட்டை விட்டு வெளியில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விஆர், அதுக்கப்புறம் இந்த 3D 7D அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபிலிம் பார்க்குறது, அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய நிறைய இந்த ஃபன்லேண்டில் இருக்கும் தெரியுங்களா, அது மாதிரியான கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பே பண்ணி விளையாடுற மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அதிகம் நான் உள்ளே போய் என்ட்ரு ஆகலை. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மட்டும் நான் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நிறைய சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லை, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு பறவைலாம், ஸோ அந்த கோழி எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோஷூட்க்கு நிறைய பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்காகவே ஒரு பிளேஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஷூட்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும். பாருங்கள், ஸ்வான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அன்னப்பறவை சொல்லுவோம்ல, அதானே அன்னப்பறவை தான், அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி குடிக்கிற அழகாக பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதை விடமே இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பேர்டுக்கெலாம் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அது வந்து இருக்கிறதுல எண்டு கடைசி அதுதான். அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டோன்னா அதை விட்டு வெளியில் நம்ம போயிட்டு பிள்ளைங்க கேம்ஸ் பாட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்க்குறம்போது நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸாக வச்சுருக்காங்க. சரிங்களா, ஃபோட்டோஷூட்க்கு ரொம்பவே அழகான பிளேஸ்னே சொல்லாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் ஃபோட்டோஷூட்கான பிளேஸ் வந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டோ இல்லை ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஃபோட்டோஷூட்காக நீங்கள் வரீங்கன்னா கேமராலாம் இங்கே அலோடு தான். சரிங்களா, நீங்கள் ஃபோனு கேமரா, நீங்கள் மொபைலில் வீடியோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், கேமரா எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இங்கே அதுக்குன்னு தனியாக எதுவுமே சார்ஜ் பண்ணலை. இவங்க பண்ணுறக்கூடிய சார்ஜ் வந்து அடல்ட் பெரியவங்களுக்கு வந்து 200 ரூபா வாங்குறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு 100 ரூபா வாங்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் சொல்ல சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான பிளேஸ்னே சொல்லலாங்க. இந்த பறவை பாருங்கள், பார்க்க அவ்வளோ யூனிக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பீக்காக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி நிறைய பறவை வச்சுருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து முயல் இருக்குது இல்லையா, முயல் வந்து குட்டி குட்டியான பன்னீஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து குழந்தைங்க கையில் எடுத்து அது கூடவே அப்படியே சுற்றிட்டே விளையாடுற மாதிரி ஒரு தனியாக ஸ்பாட் வச்சுருக்காங்க. இது வந்து ஆஃப் டிக்கெட், அதாவது குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆஃப் டிக்கெட்டுன்னு போடுவாங்கள்ல, அந்த 100 ரூபீஸ் டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அந்த டிக்கெட்டுக்கு வந்து இருக்க பிள்ளைங்க வந்து இதுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே விளாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா கூட்டம் அப்படின்னு போய் எட்டி பார்த்தா மீன் கலர் கலராக அழகாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மீனும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பட் தண்ணி தான் வந்து எனக்கு நான் நினைக்கிறேன் கிளியராக இல்லை அப்படின்ட்டு, ரொம்ப பாசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட லைஃப்மே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்துருக்கும்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா மீன்லேயுமே வந்து ஒவ்வொரு மீனும் பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லைஃபுக்கும் மீனுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேஸ்லேயும் அந்த அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஏதோ அந்த வீட்டில் உள்ள அந்த சோகத்தெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம இப்போ தானே சந்தோஷமாக இருக்கோம், வெளியில் என்ன சொல்ல, ஒரு ஜெயில் வந்து வெளியில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் எல்லாருமே இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த இடம் வந்து ஸ்பாட் உண்மையிலே அவ்வளோ நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான பிளேஸ் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இது மாதிரியான பிளேஸ்க்கெலாம் வரப்போ நிச்சயமாக வந்து நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணேன். ஒருவேளை எனக்கு அப்படி இருக்கனால பார்க்குற எல்லாருமே எனக்கு அப்படி தான் தோணுச்சான்னு தெரியல. நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப நாள் ஒரு எப்போவுமே நம்ம வந்து வீடியோ, மொபைலு, ஃபோனு, டிவி,
வீட்டில் வேலைகள், பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டில் பார்க்கணும். ஸோ இது மாதிரியாவே நம்ம இருந்துட்டு நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு வெளில கூட்டு வந்து இதாக ஜாலியாக அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. என்ன இடையில வீடியோ எடுக்கணும், எனக்கு வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோவே நம்ம போடுறதுலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சரி அட்லீஸ்ட் நீங்கள் போயிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளிப்பிங் எடுக்கலாம் அப்படின்னு தான் நானும் சிவானி பேசிட்டு போனது. போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம், பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிளிப்பிங் எடுப்போம், அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலான்னு. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்பிங் எடுத்துகிட்டு அதையும் பார்த்தேன், என்ஜாய் பண்ணதான், இல்லைன்னா சொல்லலை. ஃபுல் வீடியோவில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லை, என்ஜாயுமே பண்ணோம். மொபைலில் அங்கங்கே நான் பார்க்குறது எல்லாத்தையுமே உங்களுக்கும் காமிக்கணும், நான் பார்க்குற எல்லாத்தையுமே வீடியோவாக ஷூட் பண்ணி கண்டிப்பாக வீடியோ ஒன்று கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா மழை பாம்பு இருக்குது, ஒரு 4 பாம்பு இருந்துச்சுங்க. அங்கங்கே ஒவ்வொரு பாம்பு ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுங்க பாருங்கள். நிறைய மக்கள்லாம் வரப்போக இருக்கிறனால அது ஏதோ ஒரு பாறைக்கடியில் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் போல் போய் ஒளிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாம்பு இருக்குது. நான் பார்த்தது 3 தான், பட் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இல்லை 4 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 3 தான் தெரிஞ்சிச்சு. 1 பார்த்தோம், அந்த சைடு இன்னொன்று 2 பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு அடியில் ஒரு இடுக்கு கடியில் ஒன்று இருந்துச்சு. மொத்தமே வந்து ஒரு 3 பார்த்தேன் நான். 4 இருக்குன்னாங்க எனக்கு கண்ணு தெரியல. சரி ஓகே, நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இது ஓனான்னு சொல்லுவோம்ல, ஓனான் தானே, கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மரத்துலேருந்து வரும்ல அந்த ஓனான், சரிங்களா, அது இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா டாட்டாய்ஸ் இருந்துச்சு, ஆமன்னு சொல்லுவோம்ல அது இருந்துச்சு. ஆமாம் தான், இங்கே பாருங்கள் டாட்டாய்ஸ் அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் அந்த தண்ணிக்குள்ளே நீந்திட்டுருக்குது. அது எல்லாமே தான், இதெல்லாமே நான் நார்மலாக நம்ம பார்க்குறது தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து சரி நம்ம அந்த ஜந்துக்களோடு சேர்த்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பறவைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் உள்ளுக்குள்ளே ஃபீடு தனியாக வச்சுட்டு அப்படியே அதையுமே வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளேஸ்லையுமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் வந்துட்டு போனாலுமே கூட பிளேஸ்லாம் வந்து ஒரு டர்ட்டியாக இருக்க மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீட்டாகவே இருக்குது. ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, சிவானி முன்னாடி போகிற பாருங்க, அவள் தான் சிவானி, என்னோடய பொண்ணு, சரிங்களா. இது வந்து ஃபோட்டோ ஷூட்கான பிளேஸு. முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது, நாங்கள் போன அன்றைக்கி வெதர் கண்டிஷன் அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷன் அப்படின்னே சொல்லாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் மழையெல்லாம் வரவே இல்லை, ரொம்ப லைட்டாக மைல்டாக மட்டும் ஒரு தூத்தல் போட்டுட்டு போயிடுச்சு. அடுத்து எண்ட் ஆஃப் த பிளேஸ்க்கு வந்தாச்சு. சூப்பரான பிளேஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே நம்ம போகும்போது கையில் வந்து அந்த ஃபீடுக்கான இது தராங்க. நம்ம அதை வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைக்குன்னே தனியான ஒரு பிளேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லா பறவையும் அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. நம்ம கை நீட்டி நம்ம இந்த இதை கொடுத்தோன்னா வந்து நம்ம கையில் உட்காந்து வந்து சாப்பிட்டுக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அவங்க நம்ம கையில் கொடுக்குறாங்கல்ல, அதை போய் கை நீட்டணும் அப்படின்னாலே பறவை அழகாக வந்து கிளி வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடுது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த கிளி வந்து குட்டியாக வாங்கி அதை பேச வச்சு பழக்கி வீட்டில் வளர்க்கணும்னு ஆசை. பட் அதை கஷ்டப்படுத்துறது ஒரு கஷ்டம், இன்னொன்று வந்து குழந்தை அது ரொம்ப குட்டியாக வாங்கி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று இப்போ வந்து கிளி வந்து வீட்டில் வளர்க்க தடை பண்ணிட்டாங்கன்றனால அதை வாங்குகிற அந்த விஷயத்தையே மறந்தும் போயாச்சு, விட்டாச்சு. இப்போ பாருங்க, நானும் சிவானியும் ஒன்றா சேர்ந்து கை காட்டினோம். சிவானி கை விட்டுட்டு என் கைக்கு வரவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சிவானி கையிலே தான் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் என் கைக்கு வந்துச்சு. அப்புறம் அதை நான் ஷூட் பண்ணலை, அப்புறம் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அதை இடத்த விட்டு. அதுக்கப்புறம் போகிறப்பறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கையில் வந்து உட்காரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்களா. அவங்களுக்குலாம் வந்து அங்கே இருக்கவங்க, அங்கே இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம், எப்படி சொல்கிறது, அங்கே ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து இன்னும் பெரிய கிளிக்குள்ளே நான் போய் கொடுத்து அது வாங்கிக்கிச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க வந்து வாங்கி ஒவ்வொருத்தர் கையில் உட்கார வச்சு விட்டாங்க அவங்க ஆசைக்கு. அது மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே கூட அங்கே இருக்கவங்க வந்துட்டு ஒரு கிளி எடுத்து அவங்க கையில் உட்கார வச்சு விட்றாங்க, பிடிச்சி அவங்கள்ட்டையே சுற்றிட்டுருக்கு. அதை வந்து வாங்கி இன்னொருத்தர் கைக்கு மாற்றி விட்டு சந்தோஷப்படுத்துகிறாங்க. எனக்கு பெரிய கிளி வந்து ஒரு சிலர் கையில் விட்டுட்டு போகவே இல்லை, நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இருக்கவங்கள பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இல்லை சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி வந்திருந்தோம். ரொம்ப மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க தான் நான் சொன்னேன்ல, இவங்க தான் வந்து வாங்கி எல்லாத்துக்கும் கையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு நானும் வாங்கி அங்கே கையில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். நிஜமாக அந்த ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். நீங்கள் கிளி வளர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும். என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் அந்த வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபீவர் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் த்ரோட் பெயின்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. சரி ஓகே வாய்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் சரியில்லை அப்படின்னா, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த
சிற்பிக்குள் முத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சிற்பியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு ஃபோட்டோ ஷூட்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வந்து நிஜமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண இங்கே டைமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே வரும்போது ஓகே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியான டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுற இடம், எல்லா குட்டி குழந்தைங்களும் அவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கக்கூடாதா? சின்ன பிள்ளையாக இருந்திருந்தால் நமக்கு எதுக்கு கஷ்டம் கவலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பெரிய பிள்ளையாகவே ஆயிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களாம் குழந்தைங்க விளையாடுறத பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக மனசு ரிலாக்ஸேஷனாக ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. நிஜமாக இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே வரல. வீடியோ நான் வாய்ஸ் கொடுக்க கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். திரும்ப போகணுன்ற மாதிரி இந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நிஜமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக வெளியில் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க. நிற்கும் போது தான் என் ஃப்ரெண்டு பானு மீட் பண்ணேன். 15 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். ரொம்ப இன்னமும் ஹாப்பியாக இருந்தேன். பதினஞ்சு வருஷம் இருக்குமா நம்ம பார்த்து அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, அதே சந்தோஷத்தோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.